Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் hexaconlabs.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ROS2 ஒர்க் ஸ்பேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஒரு கார்டு வரும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போது அந்த ROS2 ஒர்க் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதில் எப்படி ஒரு பைத்தான் பேஸ்டு பேக்கேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது அதுக்கு நான் என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி ROS2 ஒர்க் ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதை நான் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ROS2 WS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போது எனக்கு ஆல்ரெடி நான் இந்த பேக்கேஜை அதில் நான் பில்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம எப்படி நம்மளோட ப்ராஜெக்டை இந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது சிடி சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே நம்ம போய்க்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைல்ஸுமே கிடையாது. ஸோ நம்ம பைத்தான் பேஸ்டு ரோபோட் பேக்கேஜ் நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் கொடுக்குற கமாண்ட் பார்த்திங்கன்னா ROS2, சரியா, ROS2 PKG, அதாவது ROS2 பேக்கேஜு க்ரியேட். இப்போது நம்மளோட அப்ளிகேஷன் நேம். ஓகேவா? இப்போது நான் மை ரோபாட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது பில்டு டைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பைத்தான் பேஸ்டு பேக்கேஜ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம பில்ட் டைப் நம்ம கொடுத்துக்கணும். அப்போது அமெண்ட். ஸோ அமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்ட் சிஸ்டம். ஸோ அதனால் நம்ம அமெண்ட் கொடுத்துட்டு, ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் பேக்கேஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு உங்கள் கீபோர்டில் டேப் இருக்குல்ல, அதை நீங்கள் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்கே அமெண்ட் கார்கோன்னு இருக்குது, அப்புறமா அமெண்ட் சிமேக் இருக்குது, அப்புறம் அமெண்ட் பைத்தான் இருக்குது. ஸோ சிமேக் பார்த்தீங்கன்னா C++ பேஸ் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு நோட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிமேக் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பைத்தான் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அமெண்ட் _பைத்தான் இருக்குல்ல, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன பில்ட் டைப்பு, அப்புறம் என்ன பில்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போது தெரிஞ்ச டிபெண்டன்சிஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணும் போதே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். டிபெண்டன்சிஸ் கொடுத்துட்டு RCL PY. ஸோ RCL PY என்னென்னு பார்த்தீங்கன்னா ROS கிளைண்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஸோ ROS2 யூஸ் பண்ணி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ROS2வோட சில ஃப்ரேம் ஒர்க்கோட லைப்ரரிஸ்லாம் இருக்கும், சரியா? அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிபெண்டன்சிஸ் லைப்ரரி தான் பார்த்தீங்கன்னா RCL PY, அதாவது ROS கிளைண்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ROSோட பேசிக்ஸும் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆல்ரெடி விட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களாம் மேலே ஒரு கார்டு வரும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போது நான் இது என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ரோபாட்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நேமு இந்த டெஸ்டினேஷன் டைரக்டரியில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருச்சு, சரியா? ஸோ அதை நான் போய் பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோட், சரியா? VS கோட் நான் ஆல்ரெடி ஸோ ப்ரோக்ராமிங் ஐடியா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கோடு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கோட் ஒரு டாட் கொடுத்துட்டின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட VS கோட் சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய VS கோட் ஓப்பன் ஆகிருச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மை ரோபாட்னு சொல்லிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதில் பார்த்தா தெரியும். ஸோ மை ரோபாட் இது உங்களுக்கு ஃபோல்டர் நேமு, இது உங்கள் பேக்கேஜ் நேமு அண்ட் சில ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பைத்தானோட இனிஷியலைஸ் ஃபைலும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு package.xml இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களோட ரோபோட்டோட நேம் இருக்குது, வேர்ஷன் இருக்குது, நீங்கள் வேணும்னா வேர்ஷன் அசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உங்களோட பேக்கேஜோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரோபோட் என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கலாம். அண்ட் அதே மாதிரி லைசன்ஸ் டிக்ளரேஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ பில்ட் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அமெண்ட் பைத்தான் சொல்லிட்டு உங்களுக்கு பில்ட் சிஸ்டம் இதில் இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ செட்டப் PYயில் பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜ் நேம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட வேர்ஷன் கண்ட்ரோல்ஸ், இந்த பேக்கேஜோட இமெயில் ஐடி, அப்புறமா மெயின்டெய்னர் உங்களோட பேர் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், சரியா? இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த இதை நம்ம ஃப்யூச்சரில் ROS யூஸ் பண்ணி நோட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிரிப்டை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். அதை நான் ஃப்யூச்சரில் எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன்.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பைத்தான் பேக்கேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ROS2 ஒர்க் ஸ்பேஸில் எப்படி பைத்தான் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம வந்து எப்போல்லாம் வந்து ஒரு நம்மளோட ப்ரோக்ராமும் சரி, நம்மளோட சோர்ஸ் கோட்ஸ்க்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கால்கான் பில் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ பில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா திரும்பியும் உங்களோட இது வந்து பில்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன் பேக்கேஜ் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. அதாவது நம்ம சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு பேக்கேஜ் ஆல்ரெடி நம்ம பைத்தான் பேக்கேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒன் பேக்கேஜ் ஃபினிஷ்னு சொல்லிட்டு வருது. அதாவது நம்ம எஸ்ஆர்சி ஃபோல்டரில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது என்ன மாதிரி க்ரியேட் ஆகிருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஸோ சேம் நம்ம என்னோடய விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் இன்ஸ்டால்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மை ரோபாட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பைத்தான் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா வந்து நம்மளோட ROS2 ஒர்க் ஸ்பேஸில் எப்படி வந்து நம்ம பைத்தான் பேக்கேஜ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் இதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பைத்தான் பேஸ்டு ஒரு நோடு வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு QR கோடு இருக்குது. நீங்கள் அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா என்னை வந்து LinkedIn, Facebook அண்ட் Instagramல வந்து என்ன கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் இன்கொயரி இல்லைனா ஏதாச்சும் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் தேங்க்ஸ் அகைன். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.